Hi friends, welcome back to Joby Vlog. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கதா போறோம். இடத்துல காமிடா பிடிக்காது இந்த கதை நடந்து போறதுக்கே வெறுப்பா வருது. ஆமா அதுதான் வெறுப்பு. பாருங்க இந்த இடத்த ஃபுல்லா சேராதான் இருக்கு. ஆமா இருந்தாலுமே இந்த இடத்த நம்ம எப்படியாவது கடந்து போய் தானே இதெல்லாம் பாக்குறதுக்கு ஐயோ சை சேர் மட்டும் இருந்தாலும் பரவாயில்லடா. அங்க பாரு அங்க எல்லாத்துலயும் ஒரு மாதிரி இந்த ஓரமா இந்த விளாக் எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த விளாக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துன்னு போக நானும் ட்ரை பண்ணி நம்ம எங்க இருக்கோன்னு உங்களுக்கு கரெக்டான லொகேஷன் சொல்லணும்னா கொரட்டூர் லேக். களைப்பு பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? செம தண்ணி போகுது. ஐயோ சரிதான் எல்லாத்துலயும் இருக்கு நிறைய. இதோ பாருங்க தண்ணி சூப்பரா சேரா இருந்தாலும் பரவாயில்லடா. அங்க எங்க உட்காந்து சொல்றது கூட முடியலடா போடா. ஆமா நானுமே நல்லா சொல்ல. பாத்தீங்கன்னா எல்லாருமே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பசங்களும் அங்க உள்ள மீன் பிடிச்சின்னு இருக்காங்க. அதனால தான் நான் வந்தே இருக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான வியூஸ் காட்ட போறேன். வியூ காட்ட போறேன் பாருங்க. இதுதான்டா களைப்பு, இதுதான்டா பிடிக்கணும். தண்ணி அலை இதுதானே அங்க பாருங்களா. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அந்த கேமரால. இருங்க அங்க ஒண்ணு பாருங்க எட்டி பாக்குறது. அந்த சைடு தானே மீனே வருது. அங்க தானே. சரி கைஸ் பசங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்க கிட்ட போயிட்டு நான் விளாக் கண்டினியூ பண்றேன். 5 minutes later. நம்ம பசங்க எங்கதான் போனானுங்கன்னே தெரியல. கொஞ்ச நேரமா சுத்தின்னு இருக்கேன். ஆளே திருப்பி நடந்து போகலாம்டா. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். வீடியோ வேற எடுக்கணும். நம்ம சேனல் பிளாக் ஆனதுல இருந்து ஒரு மைண்ட்லாம் ஃபுல்லா அப்செட்டா இருந்தது. சரி பரவாயில்ல அதை நினைச்சு ஒன்று போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்காக வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். அப்படியே உங்களுக்கு இந்த மீன் பிடிச்சின்னு இருந்தாங்க கொஞ்சம் அதான் காமிக்கான்னு வந்தேன். பார்த்தா எல்லாமே மிஸ் ஆயிடும் போல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிக்கா போயிட்டு பார்க்கலாம். இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் மீனை பிடிக்கிறத காட்டுறேன். சேர் மட்டும் தான் போகுதா? அங்கங்க ஆயிட்டு வெறுப்பேத்துறாங்க. ஐயோ மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மழை பெய்யுது நான் காட்டுறேன். வண்டி இருக்கட்டும் வா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பையா நம்ம இந்திக்கார் பையா ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க. அந்த மீனை பாருங்களேன். ஆமா விடு கையெடு. இதோட விஷம் மீன். விடு தூண்டில் பையா தூக்கு பையா. டெக் தூண்டில் டெக். நான் கையில போட்டு போறேன்டா. வெயிட் கர. சரி இது விடு. ஐயோ விஷம் மீன் என்ன மீனுன்னே தெரியல. நம்மளும் இப்பதான் மீன்லாம் பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த இடத்துல தான் பிடிச்சாங்க. இப்போ நம்மளும் இங்கே தான் போட போறோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. நான் கண்டினியூ பண்றேன். ஏதாவது மீன் பிடிச்சா கண்டினியூ பண்றேன். பையா ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை. யா நைட். அது பேர் தெரியுமாடா? நேம் ஃபிஷ் நேம் வாட்? இப்பதான் பையா அந்த போட்ட பாத்தீங்களா. அதுக்கு முன்னாடி பையா தான் பிடிச்சாரு. அதனால நம்மளும் அவரை மாதிரியே பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க இறங்கி இருக்கோம். பையா தள்ளி பையா பையாக்கு டேஸ்டி மீன். நல்லா இருக்கு பயங்கரமா. பையா அந்த இடத்த போய் நம்ம அந்த இடத்த நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம் அந்த இடத்த. பையா போட்டுரு சாப்பிடு. பையா வெயிட் கட்ட வரும் பையா. ஓகே சூப்பர். I am also eat fish fry. இங்கிலீஷ போட்டு சாவடிக்கிறியாடா டேய். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு மீனை ஒரு மீனாவது தூண்டில பிடிக்கிறோம். இது வரைக்கும் நான் பிடிச்சது இல்லை. இந்த வாட்டி மிஸ்டே ஆகாது. வேலைக்காக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டான்னு அர்த்தம். பொறுமை இருந்தா தானே பிடிக்கிறதுக்கு. நான் இப்ப போடுறேன் கொஞ்ச நேரம் ஆகுது அப்படியே தூக்கிறேன். எங்க இருந்து மாட்டாது. அப்படியே கீழே வச்சிரு. நீ ஆட்டினே இருக்க. சரி ஓகேடா. ஓகே நான் கீழே போட்டேன். அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். அது என்ன மீனுன்னே தெரியல. ஆனா நீ பாத்திருக்கியா? அது ஏதோ ஒண்ணு உலக அழிய போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போ. அதோட குட்டிடாது அது பெருசா.
இதே மாதிரிதான் இருக்கும், ஆனா கீழே அந்த ரெக்கை மட்டும் ரெட் கலர்ல இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. பாத்தியா ஐயாவுக்கு நீங்க நம்மளுக்கு தான் பொறுக்கிற தன்மை இல்லைன்னு பார்த்தா அவரையும் கூப்பிட்டு கெத்து விடுறான். பாத்தியா பக்கா விஷயம் இருக்குது. ஐயா நீ நினைக்காத அளவுக்கு நான் அங்க இருந்து பெரிய மீனை புரியுறேன். சூரா போய் என்ன பையா தலைவலிடாடி துபரா எவ்வளவு பெரிய மீன் பா. அங்கதான் மாட்டு நம்மளுக்கு. உனக்கு மாட்டினா உனக்கே தந்தாச்சு, எனக்கு மாட்டினா நான் உனக்கே தந்துடுறேன். உனக்கு மாட்டினா எனக்கு தந்து. 5 minutes later. டேய் அப்படியே மீன் இங்க காட்டுங்கடா. இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவருதான் தெய்வம் ஏதாவது தூக்கி போடுறாடி. இந்த மீனை வந்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிங்கன்னா உடலாம்னு நினச்சோம். அதுக்கப்புறம் இவனுக்கு நிறைய பிடிக்கிறத பார்த்து இதை சாப்பிட்லாமான்னு கேட்குறானுங்க. சரி ஓகே, அதனால் அவனுக்கு ஆசைக்காக இது நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். நம்ம மீன்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பின்னு இருக்கோம். மீன் உங்ககிட்ட காட்டுங்கன்னா இல்லையா? அது ஒரு காட்டுங்க, மீனை காட்டுங்க கொஞ்சம். இதான் மீன். ஸோ உங்களுக்கு வழியை காட்டுறேன் பாருங்க. இதில் தான் வந்து போகிறோம். இதில் அதுக்கு தான் நான் வந்து கேமரா பார்த்து பேச மாட்டேன், கீழே பார்த்து பேசுகிறேன். ஏன்னா இந்த சைடில் வந்தால் தண்ணி, இந்த சைடில் வந்தால் கீழே சர்னின்னு ஓடி விழுந்துருவேன். இதுக்கு மேலே தான் வந்து ஏறணும். அதுக்கு மேலே வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லை பாருங்க, அங்கே எந்த சப்போர்ட்டுமே இல்லை. இதுக்கு மேலே தான் வந்து நம்ம படிக்கட்டும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லா பசங்களும் ஏற போகிறாங்க. ஃபஸ்ட்டு நான் ஏறுறேன். ஓகேவா? ஓகே. ஏன்னா அப்போதான் மேலே பெட்டிக்கு அப்படியே போக்கேன். இல்லை 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 இதா நீ என்ன ஏற இதா காப்பாத்துறா. ஏய் ஏறுடா. ஏய் இதாரு இதாரு இதா காலேஜ் யாரும் இல்ல சார், இது ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படியே தம்பிக்கு ஏற தெரியல. சீனா மட்டும் போட்டு தொலைறான். அப்புறம் அவர் ஏறாரு. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. அப்படி இல்ல, கால் வலிக்குது, சத்தியமா கால் வலிக்குதா? ஏற முடியல, கால் வலிக்குது எனக்கு வேற. ஏய் ஏறாடி, அங்க பாரு எப்படி எப்படி வலிக்குது பாரு. அதான் நானும் பார்த்தேன், சரி பொண்ணு கை குடுறாரு. நத்தி குடுறா இரு தள்ளு. நீ ஆன்சர் நீங்க அதை பின்னாடி நீங்க ஐயோ ஆறு ஏத்தல நம்மளால. யார் ஏமாட்டேன். ஐயோ அது சத்தியமா பயங்கரமா இருந்துச்சா. அங்க பிடிக்கிறதுலாம் ஓகே. துப்பர் சத்தியமா இல்ல. ஏய் அது கால வலிக்குது. நாத்துக்குறான். மைக் மட்டும் பிடிச்சிக்கோ.
டேய் காலை பேங்க புச்சி நான் கால் இது பண்றா கால் சேவா ஐயோ குடுடா யாரடா ராகுல் வந்துறானே ஏய் உங்களுக்கு ஏறி இதே ஏய் இவன் ஏற மாட்டான் வா குடுடா போன் கொடு வா மேல ஏறி வா வேணா வா காட்டு ஐயால நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து இந்த விளையாட் கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன். நம்ம மீனை வறுத்து நம்ம மீன் பிடிச்ச பசங்களாம் எல்லாமே சாப்பிட்டே போயிட்டானுங்க. இன்னும் ஒருத்தவங்களுக்காக தான் வெயிட்டிங்கு. ஒரு 4 பீஸ் இருக்குது இதில். நான் வந்து சாப்பிட்டு போகிறதுக்காக பாருங்களேன், வெளியே நின்று இருக்கேன் நான். சரி வருவான்ட்டு வந்துடுறேன்னா நின்று இருக்கான். ஒன்றுமும் வரல. அடி அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரே ஒரு ஜீவன் மட்டும்தான் அந்த அதில் இருக்க முடியும். ஆயிண்டாது தான் வருவான். எப்போ வருவான்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. தலைவலி 1/2 hour வெயிட் பண்ணுறேன். இதை பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? அவன் வந்து சாப்பிட்ணு இருக்கான். ஏதோ ஒரு வீடியோ பார்த்துன்னு பேசி மாதிரி சாப்பிட்ணு இருக்கான். சரி, இதோட இந்த விழாவை நான் முடிச்சுக்கிறேன். அதோட நெக்ஸ்ட் வாரில் பார்க்கலாம். பாய்.